மண்ணை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். அவன் அர்த்தம் வைக்கலாமா? இப்படி தாங்க இருந்துகிட்டு இருக்கு. அப்ப குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் அப்படின்னு சொல்றாங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்ங்கிறது எப்படின்னு பார்க்கணும். நம்மளா குர்ஆன் முரண் வரும், அவங்கள குர்ஆனுக்கு முரண் பண்றாங்க. ஏன்னு கேட்டா நாங்க குர்ஆன் ஹதீஸ் பரவாயில்ல தான் நடப்போம், எங்களுக்கு ஆதாரம் எல்லாம் குர்ஆன் தான் ஹதீஸ் தான் அப்படின்னாங்க. அவங்க சொன்னது அப்படி. ஆனா அவங்களுடைய செயல் எப்படி இருந்துகிட்டு இருக்கு? குர்ஆனையும் விட்டுட்டாங்க, ஹதீஸையும் விட்டுட்டாங்க, மற்றவருடைய செயல்பாட்டையிலுங்க ஆதாரமா காட்டுறாங்க. உதாரணத்துக்கு எழுந்து நிற்கலாமா எழுந்து நிற்க கூடாதாங்கிறதுக்கு கருணாநிதியே ஆதாரம் காட்டுனாங்க. நேற்று நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். அப்ப அது என்ன? அது மதுவா? அவர் மேடையில இருந்தால் எழுந்திருக்க மாட்டார், ஆகவே நாம் எழுந்திருக்க கூடாது, இது ஆதாரம். வீட்டுக்கு போனால் அவர் எழுந்து நின்று வரவேற்பார், அதனால் நாம் எழுந்து வரவேற்கலாம். இப்ப ஒரு சட்டம் கூடுமா கூடாதாங்கிறதுக்கு குர்ஆன் ஆதாரமா ஹதீஸ் ஆதாரமா கருணாநிதி ஆதாரமாங்க? கடைசியில் என்ன ஆகி போச்சு? நம்மளையெல்லாம் ஷாஃபி மதஹ்புன்னாங்க, ஹனஃபி மதஹ்புன்ட்டாங்க, அவங்க கருணாநிதி மதஹ்பு போயிட்டாங்க. இப்ப இப்படிதான் நின்றுகிட்டு இருக்கு. அதனால எது எப்படியோ அப்படி பார்க்கணும். ஆனா 3 வசனத்தை நம்ம வாட்சி காமிக்க சொன்னாங்க, இது வரைக்கும் அவங்க வாட்சி காமிக்க கிடையாது. இந்தங்கிற வார்த்தைக்கு மடின்னு புரியணும்டாங்க. மடிங்கிறது தெரியாம வந்துச்சு வேணா சொல்லட்டும், இந்தவுக்கு மடியெல்லாம் அர்த்தமெல்லாம் கிடையாதுங்க. அருகிலுக்கு அர்த்தம் வைக்கலாம், அரபி மொழியில அது இருக்கதான் செய்யுது. குர்ஆன்ல நீங்க நிறைய இந்தங்கிற வார்த்தை எடுத்து பார்த்தா அருகில் அர்த்தம் இருந்துட்டு தான் இருக்கும், புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்து இவங்க சொன்னாங்கல்ல இப்னு அரபி விஷயமா சொல்லி இருக்கிறோமே நாங்க, அவங்க அண்டர்லைன் போட்டு கொடுத்த ஒரு எந்த இடத்துல நம்ம சொன்னோம், எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அதுல நீங்க ஏதாவது குறிப்பிட்டு கொடுங்க. அவங்க குறிப்பிட்ட ஒரு இடத்திலும் அவர் சொர்க்கத்துக்குரியவர் என்று இவங்க சொன்னதா இல்லைங்க. ஏன்னா எப்படி இருக்குது? வக்கான குர்ரத் ஐனில் லிஃபிரவுன் பில் ஈமான் இல்லதி ஆத்தா அல்லாஹு இன்தல் கரகி கபிலஹு தாஹிரன் முத்தஹரன் லைஸ பி ஷையுல் கபத். அவங்க அர்த்தம் வச்சுட்டாங்க. அதேதான். அது அந்த நேரத்தை ஈமான் கொள்ளும் பொழுது அவன் உளப்பூர்வமாகத்தான் பண்ணான், இதுதான் உண்மை. அதைத்தான் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா கிடையாது. அது இன்னொரு கிதாபுல விளக்கம் அளிச்சுட்டாங்க. அதே போல ஃபலவுக்கான ஃபிரௌனு மிம்மன் யைஸமா பாதர இலல் ஈமான் கமா காலத்து இம்ராத்து ஃபிரௌன் ஃபீஹி இன்ன குர்ரத ஐனில் லி வலத் அஸா யன்ஃபஅனா வ கதாலிக வகா ஃப இன்னல்லாஹ நஃபமா பிஹி அலைஹிஸ்ஸலாம் அப்படி எழுதிருக்காங்க. இதுல ஃபிரௌன் நரகத்துக்கு போக மாட்டான், அவன் சொர்க்கத்தான் போவாங்கிற வாசகம் எங்க இருக்குது? அவங்க அண்டனை எழுத்துதான் வாய்ச்சேன். அவங்க எதை குறிப்பிட்டு கொடுத்தாங்களோ அதுல இந்த வாசகம் இல்லைங்க. அந்த நேரத்தை அவன் சொன்னது உளப்பூர்வமா தான் சொன்னான், அதுல சந்தேகம் கிடையாது. அதனாலதான் அல்லாவே கேட்கறான், வக்கது அசைத்த மீன் கபுல், இப்ப சொல்றது கரெக்ட், முன்னால எப்படி இருந்த அப்படி அல்லாஹ் கேட்கறான். அப்ப அல்லாஹ் ஏன் இப்போது சரியா சொல்ற, இதுக்கு முன்னால மாறு செஞ்சா அல்லாஹ் சொல்லனே, நீ மாறு செஞ்சான்னு சொல்லலாமே? மின் கபுல்கிற வார்த்தை அல்லாஹ் ஏன் போட்டான்? அர்த்தம் இல்லாம போட்டான்? நீங்கள் தான் ஒப்புக்கொண்டுக்கிறீங்க. அதே கருத்து தான் நம்முடையது. அல்லாஹு தஆலா எந்த வார்த்தையை போட்டாலும் ஒரு காரணம் இல்லாம செய்ய மாட்டான், அர்த்தத்தோட தான் செய்வான் அப்படிங்கறத நீங்களும் சொல்லிதான் இருக்கிறீங்க. அதே போல பாருங்க, இப்ப கஸ்ஸாலி இமாம் கொடுத்த விளக்கத்தை எல்லாம் சொன்னாங்க. வீட்டுக்குள்ள நாய் இருந்தா மலக்குமார் போக மாட்டாங்க, அதுக்கும் வீடுங்கிறது ஒரு கல்பு, மனிதனுடைய உள்ளம், நாய்ங்கிறது தீய குணம் கட்டாங்க. ஒரு ஹதீஸுக்கு ஒரு ஆயத்துக்கு பல விளக்கங்கள் இயற்கை. ஒரு ஆள் ஒரு விளக்கம் சொல்லுவாரு, நல்ல விளக்கமா இருந்தா எடுத்துக்கொள்ளலாம், இல்ல எடுத்துக்கொள்ள விட்டுறலாம். ஆனா அவர் சொன்ன விளக்கம் தப்பா அப்படின்னு தான் பார்க்கணும். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானதா? இப்ப ஒவ்வொரு ஆளு தீய குணத்தோட வாழக்கூடாதுன்னு விரும்புறோம், அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. அதே நேரத்துல ஒரு வீட்டுல நாய் இருக்கு, மலக்குமார்கள் வரக்கூடாதுன்னு நம்ம வெளிப்படையான சட்டம் சொல்றோம்ல, இதை மறுத்தாங்களா கஸ்ஸாலி இமாம்? இப்படி அர்த்தம் கிடையாதுன்னு சொன்னாங்களா? அப்படி அவங்க சொன்னா நீங்க எங்களை ஆதாரம் தாங்க. அதாவது வெளிப்படையான நாய்க்கு சட்டம் பொருந்தாது, இது இந்த உள்ளத்துக்கும் தீய குணத்துக்கு தான் பொருந்தும், அந்த அர்த்தம் பொருந்தாது என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி இருந்தால் அதுக்குள்ள ஆதாரத்தை நீங்க தாங்க, அதுக்கு நாங்க விளக்கம் கொடுக்கிறோம். அப்படி சொல்லி இருந்தாக்க நாங்களும் ஒப்புக்கொள்றோம். அதனால அவங்க ஒரு ஹதீஸுக்கு பல விளக்கம் கொடுக்கும்போது முந்தின ஹதீஸ விளக்கத்தை மறுத்தாருங்கன்னு என் நிலைக்கு நம்ம எங்க வரணும்? அதே போல இந்த மின்னலுக்கு இடிக்கெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்தாங்கிறீங்க, நீங்க மின்னலுக்கு மின்னல்ங்கிறீங்கல்ல, மலைக்கு மழைங்கிறீங்கல்ல, இப்படி அர்த்தமே கொள்ளக்கூடாது, நான் சொல்ல அர்த்தம் தான் வைக்கணும் என்று அவங்க சொல்லி இருந்தால் எந்த கிதாபு சொன்னாங்களோ ஆதாரம் தாங்க. நீங்க சொல்ற அர்த்தம் அவங்க ஒப்புக்கொண்டதான், அதற்கு மேமிச்சமான விளக்கம் சொல்லுவாங்க. நம்ம விரும்பினா ஏற்றுக்கொள்ளலாம், இல்லாவிட்டா ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், அது நம்முடைய விருப்பம். ஆனால் எதை நாம் விளங்குகிறோமோ அந்த அர்த்தம் கொள்ளக்கூடாது என்று சொன்னால் அதற்குண்டான ஆதாரத்தை நீங்க தந்துவிட்டு பேச வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன்.
என்னுடைய விவாதத்துல பல்வேறு கருத்துக்களை சொன்ன இமாம்கள் உதவி இல்லாமலே புரியலாம் என்று சொல்லிவிட்டு விவாதத்துக்கு வந்து விட்டீர்கள். அப்படியானால் இதுக்கு விளக்கம் என்ன என்று கலாலா பிரச்சனை, ஹஜ்ஜுடைய மாதங்கள், வணக்கங்கள் அழிந்து போவது, உன் தந்தையின் மீது சத்தியமாக 53 ஈலாவுடைய சட்டம், 10 சத்தியமாக சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம், உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சம்பவம், இன்னும் அதே போல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சம்பவம் சொன்னோம்.